Realme P1 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க அண்டர் 15,000. இதே மாதிரி விவோடைய T3X 5G ஸ்மார்ட் ஃபோனையும் இதே 15,000 பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இருக்கிற ஸ்பெக்ஸ் கம்பேரிசன் ரிவ்யூ கிடையாது, ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்பெக்ஸை வச்சு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டு, எதை வாங்கினா ஒர்த்தாக இருக்குன்றதை என்னோட பர்சனல் ஒப்பீனியனை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு என்ன ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸர் பற்றி பார்த்துடலாம். ஏன் ஃபஸ்ட்டே ப்ராசஸர் சொல்கிறேன்னா அதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விவோ T3 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 6 Gen 1 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு தரமான Snapdragon 6th சீரிஸ் ப்ராசஸர். ஆக்சுவலி வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து MediaTek ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு Snapdragon ப்ராசஸர் கொடுத்தது என்ன கேட்டிங்கன்னா மேஜர் பாசிட்டிவ்னே சொல்லுவேன். அண்ட் Snapdragon என்ன அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி மல்டி கோர் பெர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு மீடியாடெக்கோட ப்ராசஸர் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். பட் சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா Snapdragon தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கேமிங் ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் Snapdragonோட ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர். AnTuTu பெஞ்ச்மார்க்கில் 5,60,000 ப்ளஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக கேமிங் மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்குமே தாறுமாறாக இருக்கும். Realme P1 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 7050 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பழைய ப்ராசஸர், ஆல்ரெடி நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்துச்சு. பட் இருந்தாலும் இதோட AnTuTu பெஞ்ச்மார்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,00,000 ப்ளஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. பட் முன்ன சொன்ன மாதிரியே சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸில் Snapdragon 6 Gen 1 தான் வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு 6 நானோமீட்டர் ப்ராசஸர். 4 நானோமீட்டர் வர்சஸ் 6 நானோமீட்டர்னு பார்க்க சொல்ல உங்களுக்கு Snapdragon 6 தான் வந்து பெஸ்ட்டாக தோணுது. ஸோ ப்ராசஸர் வைஸ் Snapdragon 6 Gen 1 தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். விவோடைய விவோ T3X 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச்சில் ஃபுல் HD IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இப்போ இதில் AMOLED டிஸ்பிளே கொடுக்காது கூட பிரச்சனை இல்லை. பட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ட்ராப் நாட்சில் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு பர்சனலாக அது சுத்தமாக பிடிக்காதுங்க. பார்க்கும்போதே ஓல்டு ஃபேஷனாக தோணுது. பீக் பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 950 nits வரை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பற்றி அவங்க ரிவீலே பண்ணலை. ஸோ என்னன்னு தெரியல. Realme P1 5Gயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 இன்ச்சில் ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. என்னதான் AMOLED டிஸ்பிளே கொடுத்தாலும் இவங்க வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு கிளாஸ் தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் இல்லாததுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கிறது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. அண்ட் பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 nits வரை கொடுத்துருக்காங்க. இது மட்டுமா TVU ரெயின்லனோட ஐ ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க. ரெயின் வாட்டர் டச் சப்போர்ட் கொண்ட ஒரு டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க வந்து பெருசாக ப்ரொமோட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே தான் தோணுது. சரி, டிசைன் பற்றி பார்த்துடலாமா? தலையை சுற்றி மூக்க தோறல. ஃபஸ்ட்டு டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஆக்சுவலி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சேமாக தாங்க இருக்குது. ஏன் இந்த சர்க்கிள் மாடல் வந்து எல்லாருமே கேமரா பம்பில் தராங்கன்னு எனக்கு தெரியல. ரியல்மி அவங்களோட 12 சீரீஸில் இதை கண்டினியூ பண்ணாங்க. இப்போ அதையே வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பண்ணுறது இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 2 கலர் லான்ச் பண்ணுறாங்க. உங்களுக்கு விவோவில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரும் ஒரு ப்ரௌனிஷ் கலரும் கொடுக்குறாங்க. அதே ரியல்மியில் பார்த்தீங்கன்னா சேம் க்ரீன் கலரும் ஒரு ரெட்டிஷ்ட் கலராகவும் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து அப்ராக்சிமேட்டாக 190 கிராம் வெயிட் இருக்கும். அந்த திக்னஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 mm திக்னஸ் இருக்குன்னு சொல்லப்போது. கேமரா கம்பேரிசன் கிட்டத்தட்ட சேம் தாங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே உங்களுக்கு பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சலில் மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. என்ன சோனி சென்சாரான்றதை மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் இது இல்லாமல் 2 மெகா பிக்சல் மேக்ரோ டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா டிட்டோவாக கொடுத்துருக்காங்க. அது ஏனே தெரியல. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள டிஃப்ரென்ஸே இல்லை. அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டுத்துலேயும் எப்படி சேமாக ஒரே ஸ்பெக்ஸ் தராங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 1080pயில் 30 FPS வரை சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்க போகுதுன்னு தான் தெரியல. அதர் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கணும்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து Wi-Fi 5 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ Realme P1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. விவோவில் என்ன ரெசிஸ்டன்ட் அவங்க மென்ஷன் பண்ணலை. லேட்டராக ரிவீல் பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுக்குறாங்க. பட் ஒரே ஸ்பீக்கர்னாலும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். என்னதான் AMOLED டிஸ்பிளே ரியல்மியில் கொடுத்தாலும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 5000 mAh பேட்டரி பவர் கொடுக்குறாங்க. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும், விவோ T3X 5Gயில் பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் தராங்க. OS பற்றி பார்த்துடலாமா?
ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஆண்ட்ராய்ட் 14 மேலே. ரியல்மி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி UI 5.0 பில்ட் பண்ணியிருக்காங்க. UI கஸ்டமைஸ்டு UI. அண்டு விவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FunTouch OS 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ OS எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்கும். பட் OS அப்டேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரு OS அப்டேட்டும் 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டும் தருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவராலாக 15,000 பட்ஜெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. ஸோ காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. இவங்க கூட வந்து மோட்டோவோடைய G64 5G ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட்டுன்ற கன்ஃபியூஷன் வரும். ஃபர்ஸ்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் எது வாங்கலான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெக்ஸ் சேமாக தான் இருக்குது. பட் ஒரு விவோ லவராக எனக்கு FunTouch OSோட UI பிடிக்கும்னு சொல்லும்போது நீங்கள் விவோ ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுறது ஓகேன்னு தோணும். ஆனால் விவோவில் வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தராது. ஒரு சில ஃபீச்சர்ஸும் வந்து ரியல்மியில் கொடுத்த மாதிரி இங்கே கொடுக்கல. என்ன கேட்டிங்கன்னா ரியல்மி P1 5G சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தோணுது. ஆனால் ஸ்னாப்ட்ராகனோட 6 Gen 1 தான் மெயினாக ப்ராசஸராக அங்கே இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு டாப் நோச்சான ஒரு ஸ்மார்ட் ஃபோனு 15,000 பட்ஜெட்டில் கேமிங்க்கு சூப்பராக இருக்குன்ற போது விவோவோடைய 3T X வந்து நம்ம சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. இந்த ஒப்பீனியன் எல்லாம் உங்ககிட்டே வித்துறேன். நீங்கள் கேம் விளையாட போகிறீங்கன்னா விவோ T3 வந்து சூஸ் பண்ணலாம், 3T X சூஸ் பண்ணலாம். இல்லை ஓவராலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லும் சரி, ஓவராலாக ஒரு AMOLED டிஸ்பிளே மற்றபடி எல்லாமே சேமாக நல்லாயிருக்கு, ஒரு பேக்கடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட P1 5G சூஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்டயே ஆப்ஷன் வச்சிடுறேன். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.